ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக இப்போ கவர்மெண்ட் லேப்டாப் வந்து லினோவோ தந்திருக்காங்க. இது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்க போது, என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது லினோவோ ப்ராடக்ட். இப்போ லினோவோ கம்பெனி வந்து டெவலப் பயங்கரமாக இருக்குது லேப்டாப்பில். ஸோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் சூப்பராக இருக்குது லேப்டாப். இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு நான் இப்போ சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏஎம்டி ப்ராசஸிங் தராங்க, ஏஎம்டி ப்ராசஸர். அது போக USB 3.0 இது எல்லாத்துலேயும் இப்போ தராங்க. ஸோ USB 3.0 இருக்குது, HDMI அண்டு ஈத்தர்நெட் கார்டு எல்லாமே இருக்குது. அது போக 4GB ரேம் தராங்க. 4GB ரேம்ங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ராசஸிங் ஸ்பீடு எல்லாமே கெப்பாசிட்டி வந்து எல்லாத்துக்கும் லோடானா தாங்கும். 4GB ரேம் தராங்க. அது போக டுயல் கோர் அண்டு ஹார்ட் டிஸ்க் வந்து 500GB ஹார்ட் டிஸ்க் தராங்க. இதுவே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வெப்கேம் தராங்க. வெப்கேம் இருக்குது. 14 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. இப்போ பாருக்கி வந்து பட்டன்லேயே தான் இருக்கும். லினோவோ ப்ராடக்ட் இப்போ பொறுத்த வரைக்கும். அடுத்து தமிழ் டைப்பிங் எல்லாமே இருக்குது. இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு லோகோ வருது. இப்போ வந்து விண்டோஸ் 10 இதுக்கு போவா லினக்ஸ் போவான்னு கேட்கும். விண்டோஸ் 10 கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் ஆகுது. அடுத்து ஒரிஜினல் விண்டோஸ் 10 தந்துடுறாங்க. அதுபோக விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து 2019 வந்து ப்ராடக்ட் கீயோடு தந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி லேப்டாப்பில் ப்ராடக்ட் கீனா தர மாட்டாங்க. சும்மா ட்ரையல் வெர்ஷன் தான் இருக்கும், எஜுகேஷன் வெர்ஷன்ஸ். அதில் வந்து சும்மா எடிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், சும்மா நார்மலாக சேவ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ண முடியாது. அது போக அது வந்து 1 month or 2 months எக்ஸ்பிரி ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து யூஸ் பண்ணவே முடியாது. ஓப்பன் பண்ணனே கீ தான் கேட்கும். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னு நினச்சிக்கோங்களேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எல்லாமே தந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் கிராஃபிக்ஸும் தராங்க. NVIDIA இது கிராஃபிக்ஸ் தராங்க. AMD ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கு வந்து கண்டிப்பாக சொல்லப்போனால் பெட்டராக தான் இருக்கும். 64 பிட் வந்து விண்டோஸ் 10 வாய்ஸ் தராங்க. அது போக இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா தெரியும். ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், விண்டோஸ் 10 வந்து ஒரிஜினல் வாய்ஸ் இருக்குது. அதுவும் ப்ராடக்ட் வந்து ஆக்டிவேட்டடாக தான் இருக்குது. ப்ராடக்ட் ஐடி எல்லாமே கனெக்டடாக தான் இருக்குது. AMD Pro A4-4300B இந்த இது இருக்குது. இது வந்து 2.50 GHz ப்ராசஸிங் பவரில் இருக்குது. அதுக்கடுத்து இன்ஸ்டால் மெமரி வந்து 4GB ரேம் இருக்குது. 64 பிட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்டு 64 பிட் பேஸ்டு ப்ராசஸர். விண்டோஸ் வந்து ஆக்டிவேட்டடாக தான் இருக்குது. அது போக வேறு என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லேப்டாப் வாங்கும்போது ஒரு சார்ஜர் பேக் தந்துடுறாங்க. சார்ஜர் எல்லாத்துலேயும் இருக்கும். சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அது போக யூசர் மேனுவல் ஒன்று தந்துடுறாங்க. யூசர் மேனுவலில் அதோட ப்ராடக்ட் வந்து லினோவோ E41-20 அண்டு E41-25 இதுதான். இதை பார்த்து நீங்கள் என்னென்னு கற்றுக்கலாம். அதுக்கடுத்து வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஊரில் எங்கெங்கே சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குதுன்னு ஒரு இது தந்திருக்காங்க. அதுக்கடுத்து என்னென்ன கனெக்ட் பண்ணுறதுக்குரிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸுக்குரியது சில இது தந்திருக்காங்க. சார்ஜர் எப்படி கனெக்ட் பண்ணுறது, இங்கே SD கார்டு எப்படி அங்கே போடுறது, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அந்த இதுக்கு ஒரு சின்ன கைடு தந்திருக்காங்க. அடுத்து MS ஆஃபீஸ் 2019 வந்து ஒரிஜினல் பேக் தந்திருக்காங்க. ப்ராடக்ட் ஆக்டிவேஷன்ஸ் வந்து இதை வச்சு பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, மைக்ரோசாஃப்ட் இது வந்து இதை சொரண்டோம்னா உள்ள கீ இருக்கும், அதை வச்சு நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் ஆக்டிவேஷன் கீ. அடுத்து இதுதான் வாரண்ட்டி கைடு. இதை வச்சு நம்ம வாரண்ட்டி கிளைம் பண்ணால் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவு தராங்க. இதோட இப்போ மார்க்கெட் ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு, ஏன்னா i3ன்னு வராமல் டுயல் கோரில் வந்து இந்த ப்ராசஸிங்க்கு வந்து மார்க்கெட் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 15,000 12 to 15,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த லேப்டாப் இருக்கும்.
ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு தராங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து டிஃபால்ட் ஆப்ஸ் வந்து கொஞ்சம் இது இன்ஸ்டால் பண்ணி தான் தராங்க. இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் டைப்பிங் எல்லாமே மித்ததுக்குரிய இனிமேல் சாஃப்ட்வேர் எதுனாலும் யூஸ் பண்ணுறது இனிமேல் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள லேப்டாப்பில் ஃபுல்லாக 2GB ரேம் அந்த இதாக இருந்தாங்க. இப்போ வர லேப்டாப்பில் வந்து நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிடி ட்ரைவ் இதில் கிடையாது. ஸோ லினோவோ ப்ராடக்ட்டில் இப்போ சிடி ட்ரைவ் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சிடி ட்ரைவ் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. அதுவும் இல்லாமல் லேப்டாப்பை வந்து ரொம்ப ஸ்லிம்மாக கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ஐடியா பேட் மாடல் வந்து லினோவில் ரொம்ப பெஸ்ட்டாக உள்ளது தான். ஸோ கவர்மெண்ட் தர லேப்டாப்பை வந்து யாரும் விற்காதீங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நான் அந்த ரிவ்யூக்காண்டி இதை வந்து உங்களுக்கு தரணுன்னு வாங்கி போடுறேன் வீடியோ. இதை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து ப்ராடக்ட் வந்து விண்டோஸ் வந்து 2019 வந்து எம்எஸ் ஆஃபீஸை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அதுபோக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இது ரிலேட்டடெல்லாம் வந்து இதை பயாஸில் ப்ராப்ளம் வருது, இப்போ தர லேப்டாப்பில் என்னென்ன பயாஸ் செட்டிங்ஸில் ப்ராப்ளம், என்னென்ன செட்டிங்ஸ் ரிலேட்டட் இது வந்து எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.